நன்றி. பெற்று வந்திருக்கிறேன். என்ன வரவேற்க யாருமே இல்ல. இருந்தாலும் என்ன இது கொண்டு வந்துட்டேன். இளவரசருடைய திருமண விழா இப்படி திருவிழா போல காட்சி அளிக்கிறது. வண்ண விளக்குகள் மாவிலை தோரணங்கள் ஜெகஜோதியா இருக்குதாடே. இளவரசருடைய திருமண விழா விழா போல காட்சி இளவரசருக்கா பெண் யாரா? யாரு பெண்ணு? உன் கடைக்கன் பார்வதி கை நழுவ விட்ட ஸ்ரீ தேவி தான் கல்யாணம் பண்ணு. ஸ்ரீ தேவியா? முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? என்னமோ என்னன்னு தெரியல. 2 பேருக்கு கல்யாணம் நடந்தே தவிர இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல. நேரமா காலமா சரியில்லாத காரணத்தினால் இருவரையும் ஒரு வார ஆமாங்க. அரண்மனையில 2 பேரும் ஒன்னா இருந்தாக்கா எங்க பூவும் பஞ்சும் நெருப்பு பத்திக்கின்னு இளவரசர் மட்டும் ஒரு வார காலம் முடிவரை நாடு முழுவதும் நகர்வல போய் வருது உத்தரவு. கூட துணையாக நான் போறேன். இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல இல்ல? அது போதும் நான் தான் போறேன். நடக்க விடக்கூடாது. அந்த சாந்தி முகூர்த்தம் இனி அவளுக்கு கிடையவே கிடையாது. மேட்டர் முடிச்சிடலாம். நீ தான் எனக்கு ஒத்தாக்கி போடணும். சொல்லு. இளவரசர் கூட போறது யாரு? நான் தான். நீ தானே. இதை முதல்ல செஞ்சிடலாம். சிறப்பா மட்டும் ஒரு மென்டல் மேன். என்னடா காவலர் இங்கிலீஷ் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? ஐ ஆம் திஸ் இஸ் மை டாபூர் மாமா. கூட்டி கொடுக்குற வேலை தான் நான் செஞ்சு கொண்டு வருகிறேன். யாராவது கிராக்கி விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல என்கிட்ட வந்து புக் பண்ணா ரசீது கொடுப்பேன். ரசீது பிரகாரம் டைம் பிரகாரம் தான் நீங்க போக முடியும். யாராவது வரீங்களா? நீ அதுக்கு செயல்பாடு சரி. எங்க அம்மா இருப்பாங்க. எங்க அம்மா கூட்டு போகலாமா? கிராக்கி வராது. ஹவுஸ் சூட்டா அதுக்குன்னு காரட்டா மாட்டா. நானும் வேதனை தாண்டா இருக்கேன். நீ அடுப்புல போன தூங்குடா. பூனி பால் வச்சு வெளியே நான் பால் வைக்கிறது தெரியுமா? கத்துடா. சரி அதெல்லாம் விடு. என்ன கிராக்கி ஒண்ணும் வரலையா? ஒரு கிராக்கி கூட வரல. ஓ மை காட். எந்த தக்காளி முகத்துல மூச்சு தெரியல. காலை வைக்கும்போது ஒரு கிராக்கி கூட வந்தா அவ்வளவு தெரியல. ஆமாண்டா. கோயில் இது மாதிரியே போகும்போது சரியா? அந்த மூட்டை ஒரு ரெண்டு சைக்கிள் எப்போ வருவான்னு படி மேல வச்சு காத்திருந்தாங்க. இப்ப நானும் குட்டி போட்டு லோ நாளையா ஒரு கிராக்கி கூட வரலடா. சரி நேற்று முட்டை ஒரு கோபால வந்து என்ன பண்ணாங்க? 4 முட்டை தான் கொடுத்தான். எதுவும் செய்யல. கவர்மெண்ட் பஸ் டிரைவர் அவன் வந்து தூங்கிட்டான். ஏன்னா நைட் டியூட்டி ஓட்டி வந்திருப்பாரு. இந்த பகல் டியூட்டி பார்க்க முடியாது. எல்பர் வந்தாரா சொருவுத்துக்கா? அவர் சரியா சொருவில் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஓ மை காட். ஏய் போயிரடா. அதுதான் நானும் சொல்றேன். நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற? சரியா? அவர் மிலிட்டரி வருவாரு காக்கி மாமா. ஆமா அவரு வந்தாரா இல்லையா? அவர் அடுத்த வாரம் வர நிற்கிறாரா? அங்க ராணுவ படையில இருக்கிறாருல்ல? ஆமாண்டா. கண்ணு எடுத்துட்டு சுட்டுங்கிறாரா? அங்க வந்து என்ன சுட போறாரோ எந்த கண்ணு பிடிப்பாரோ? என்னடா ஒண்ணு இல்ல. நான் லூசு கலாச்சி நடக்கிறேன். ஏன் விடமா பேசுறேன்? ஏன்னா டாபுர நான் சொல்றேன் தேவடியா. நீ என்ன டாபுன்னு கூப்பிடுறா? நீ டாபுல செய்யறா நான் உன்னை டாபுறேன்ற. நீ தேவடியா செய்யற நான் தேவடியான்றா. நீ தேவடியா தானே இல்லன்னு சொல்லடா. டாபுர் தான் இல்லன்னு சொல்லியே. தெரியக்கூடாதுடா. செய்யற தொழில் தெரியக்கூடாது. அப்ப நீ ஏன் டாபுர்னு சொல்ற? நீ சொல்லுவதானே என் வாயில தேவடியான்னு வருது. சரி விட்டுறா. உங்களுக்கு தேவடியா நீ சொல்லுவதானே ஐ நோ ப்ளீஸ். ஏன் சொல்லி பழக்கமாயிடுச்சு? நீ சொல்லி பழக்கமா இருக்கு. அது எப்படி பழக்கமாயிடும்? அது என்ன பண்றது? ஒரு பொம்பளை பார்த்து எவ்வளவு கேட்கலாமா? ஆம்பளை பார்த்து டாபுன்னு கேட்கலாமா? என்ன குத்து வேணான்ற? என்ன குத்த? நீ ரொம்ப பேசுற. என்ன பண்ணுவீங்க? மேலேயே குத்துவேன். கீழே குத்துணும். என்ன பண்ணு? வேற லெவல் ஐயாலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன குத்து உனக்கு? பாக்குறியா? கை விட்டு பாரு. எங்க கை விட்டு பாக்க? நீ என்ன பார்த்து போட்ட நீ லோபுரு மத்த அச்ச இறங்கினா நீங்க 5 சால் ஓட்டு ஓட்டு தெரியுமா? பாக்குறியா? கைனு காடு எங்க தெரியல. உனக்கு 5 சால் பேசக்கூடாது. நான் பக்கத்து கைனு ஓட்டு வந்துருவோம். நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நான் 4 நாளைக்கு சாப்பிடாம பட்டினியா சொன்னா கூட இருந்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை பக்கத்துல படுக்கலாம். எனக்கு தூக்கமே வராது. ஆமா நீ எங்க போவ எவன் தெரிவித்து ஒரு எனக்கு தெரியாது. கூட்டினு வா. நீ உள்ள போ. மேக்கப் போ. போ. சரிடா.
தாவூர் கூப்பிட்டு ஆமா இன்னைக்கு நீ தாவூர் கூப்பிட்டா நாளைக்கு உத்தரமாறு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கார அப்படிதான் கூப்பிடுறான் ஏன் காவிரி பஸ் அனுப்புறான்றான் நான் திருப்பி கேட்டுருப்பான் அப்புறம் சந்தை கிடி வந்துட்டேன் நானா பண்றது சரியப்பா டேய் எனக்கு முக்கியம் கொண்டாந்து ரொம்ப ஏய் பணம் பணம்டா பணம் பணமா இருக்குது பணம் இருக்குது கூட நீ கேட்டியே தேவையானது மில்கி சரக்கு மில்ட்ரி சாருக்கு உள்ள வச்சுங்க இருக்குதுடா சூப்பர் இது இருந்தா போதும் அதை விட பாலாவரத்தை சாப்பிட்டியா ஆமா டிப்புல போடாது அதுவும் தாண்டியா இது ஒரு புடி ஒரு கடியா ஒரு புடி ஒரு கடி நான் பாத்துக்கிறேன் என்ன விஷயம் டேய் இதான் சைக்கிள் காட்டுறேன் வந்து வர சொன்னேன் கொண்டு வந்துருங்க படத்தை எங்க அக்கா தானே மேட்ரு அதான் உள்ளக்கிறா மேக்கப்ல மேக்கப் டேய் முக்கியமா புளி கேட்டியா உங்க கொட்டை எடுத்துட்டா புளி கொட்டை எடுத்து புளி கொட்டை ஒரு 8 கிலோ புளி நான் ஜோடியா சொல்லி ஜோடி முழு பதறா போய் முடியல சரி பார்க்க போறியா யாரமாவது ரசிக்க வந்துடுறா நான் சினி வந்தியா காட்டின்னு வந்தாங்க வந்தா சினிமா மேல கை வைக்கிறேன் மேல இருக்கிற உங்க அம்மா தீ வச்சு வச்சிருவிடா என் தலையை எடுத்துக்கணும் அப்ப இடிச்சு கொண்டேன் நான் இதுக்கு எவ்வளவு வரணும் வழி விடுறா இல்லையா பேசி தானுங்கிறான் என்ன ஆச்சுண்டியா எவ்வளவு நாள் தான் காட்டு இருக்கிறது கிராக்கி வந்துச்சா கிராக்கி வந்துச்சு எங்கடா காட்டுறா சூப்பர் அவுட்டா என்ன பாவம் காட்சி ஆத்துற போச்சு எல்லாம் தீர்ந்துக்கிட்டோம் தண்ணி எடுத்து தெளிச்சுன்னு வா உள்ளுக்கு ராவ குடிச்சிட்டு வா எலும்பு 2 கட்சி சென்னாரு செல்லம் போடு கிராக்கி வர சொல்லுடா கிராக்கா ஆளு எப்படி இருக்காங்க சூப்பரா இருக்காரு கருப்பா இருக்காரா சிகப்பா இருக்காரா அம்மா ஏகி நீட்டா இருக்கிறாரு கொட்டியா இருக்கிறாரு அழகனா கொண்டியா இருக்கிறாரு கொண்டா இருக்கிறாரு அட வேற லெவல் ரஜித் விஜய் மாதிரி இருப்பாரு அது கூட இல்ல இந்த பஞ்ச பாண்டவர் இருக்காரு அர்ஜுன மகாராஜா ஆமா அர்ஜுன மகாராஜா அவர் 32 ஆளுக்கு ஆமா நானே கண்டா அவரு ஒரு 97 இருக்கிறாரு அம்மா ஓ மை காட் நானும் ஒரு ஆண் மகன் தானே யார் ஆம்பளை இல்ல பாக்கறியா ஆம்பளை இருக்காங்க சரி ஆம்பளை தாண்டா இப்ப கூப்பிடுறேன் மின்சல் மண்டேலா ஆமாங்க பெரிய பணக்காரர் அவரு என்ன சொல்றேன் மின்சல் மண்டேலா ஏன்னா அவர் பெரிய பணக்காரர் நீ கூட பெரிய பணக்காரர் ஆமா சரி எங்கடா சைக்கிளா ஆடுவாங்க ஆடுவாங்க அவர் வேலை அவர் கரெக்டா தான் செய்யறாரு அந்த மாதிரி தான் உங்களுக்கு கூலி வைக்கிறான் நிறைய கேள்விலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு தள்ளி விடுறோம் கரெக்டா வேலை கிடைக்கிறது பத்தியா சரியா மாமாடா அவரு மாமாவா எக்ஸ் லவர் ஓ இதுதானா ஆமா என்ன நானாவே எங்க லவர்ராவா வந்தாச்சு நீ பண்ணா பண்ணுங்க பண்ணா கட்டி அவனை திரும்பி வரும் சரி டாடா 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 ஆடாதே போடா பாபு மாமா வைக்க போறாரு மாமால தோடா பேசி போடா சைக்கிளா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க எப்படி இருக்கிற ஏக்கத்துல தான் இருக்கிறேன் என் இதயமே உன்னிடம் இருக்கிறது ஆமா உன்னை பார்க்கலையே எனக்கு சோகம் தான் நான் தண்ணியில் தான் இப்ப வந்துட்டு இல்ல தண்ணியில் எழுதி வச்சுக்கிறேன் சொர்க்கத்தை இப்பதான் பார்க்க போறேன் பார்க்க போறீங்களா சொர்க்கமே இங்கதான் இருக்குது இங்க தானே அடங்கிது சொர்க்கமே வேற வழி இல்லையே உன்னை சந்தித்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படியா இந்த சொர்க்கத்தை பார்க்க தான் வந்திருக்கேன் சைக்கிளா என்னங்க பொன்பட்டாடை
தம்பி இப்பதான் எனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குது. என்னங்க எனக்கு இப்பதாங்க நல்லா இருக்கு. இப்படியே நிலைத்திருக்க வேண்டும். இவ்வளவு நாட்களாக எந்த சுகத்தை நீ அடையவே இல்லை. இல்ல மாமா 1500 தான் உடம்பு வச்சுங்கிறேன். அவ்வளவுதான். ஆனா நினைத்தது சாதிக்க முடியுதா? முடியலையே. நீ நினைத்த வாழ்க்கை வாழ முடியுதா? முடியலங்க. ஒரு மாளிகை உண்டா? இல்லையே. ஒரு நகைகள் உண்டா? இல்ல மாமா. ஒரு வாதப்பத்தில் தான் போடுங்க. ஆமா, என்ன செய்யறது? நீ நினைச்சதெல்லாம் அடையணும். நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்குன்னு ஒரு அரண்மனை வேணும். நீ மகாராணியா திகழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறேன். என்ன கண்டாலே ஊருக்குள்ள தக்காளத்தின் கரிச்சு கொட்டிக்க வருங்க. கொண்டு வந்து அரசாங்க அரண்மனையில உட்கார வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் நீ செய்தால் அதிவிரைவில் நீ மகாராணி. அப்படியா? நான் மன்னராக போவேன். என்னங்க சொல்றீங்க? நீண்ட நாட்களாக நினைத்திருந்தேன் எப்படியாவது நாட்டை அடைய வேண்டும் என்று. அது உன்னால் தான் முடியும் வந்திருக்கிறேன். சொல்லும் போது நெஞ்சில பால வாத்த மாதிரி இருக்குதுங்க. ஆமா, நிஜமாவே பாலுதான் வாக்க போறேன். இவ்வளவுதானே மண்ணாவே மண்ணலாம் கூட இந்த சைக்கிள காலடியில. என்னங்க நீங்க வாழடி வாழ இந்த தொழில் தான் செஞ்சுட்டு வரேன். உங்ககிட்ட திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும். இததானே செய்யணும். அதனாலதான் உன்னை நாடி வந்திருக்கிறேன். இது கணக்கச்சிதமா முடிச்சுட்டு சிலந்தி வலையில சிக்கிறவன் கூட மீண்டுடுவான். ஆனா சகில வலையில சிக்கிறவன் மீறவே முடியாது. நானும் அதே கதிதானா? ஆமா. மாட்டின வந்தானா? காதோடு நடக்குது சொல்லிட்டீங்கல்ல, நான் கச்சிதமா செய்து முடிக்கிறேன். செய்து முடித்து விட்டால் அதிவிரைவில் நீ மகாராணி. ஒரு கலக்கு ஒரு குழுக்கு பார்த்தாயா? நாமோ நகரம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பனியில கூட கொஞ்சம் நெஞ்சிருந்து கூட போய் அந்த பூட்டு பத்திய இல்லடா, ஏன் எங்க இருந்து போனாங்க? அப்படிதான் வந்து பனி வெச பனி நகரம் வந்து கொண்டிருக்கிறோம். நகரபுரம் நேரத்தில் அத்தனை வீதிகளுக்கும் சென்றோம். நாட்டு மக்கள் குறைகளை கேட்டிருந்தோம். நாட்டு மக்கள் குறையில்லாமல் சிறப்போடு மன்னர் வாழ்கை வாழ்கை என்று மன்னராட்சி வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்து கொண்டிருக்கிறார். நாமோவே தூரத்தில் வந்து விட்டோம். சரி, எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாகிவிட்டது. அதோ பார்த்தாயா? அவ்வளவுதான் ஐயா. நீங்க ஒரு வாரம் உட்காருங்க. வர பாரு. கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுங்கம்மா. எப்படி கொடுக்குறது? கேட்க முடியும். கொஞ்சம் கொடுங்கம்மா. தண்ணி நான் தான் கேட்டாலும் எனக்கு இல்லை. இந்நாட்டு இளவரசர் தாகத்தோட காத்து. அப்படியா? அவர் விரும்பி 100 கிராம் பால்டா சாப்பிடுவார். என்ன அனுப்பிடு வேலையா வாரி குடிக்கோ. பால் தின்னுங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தலைவர் வீட்டுல வந்த உடனே சாப்பிட்டோம். அதெல்லாம் அருந்ததே கிடையாது. உங்களுக்கு என்னதான் வேணும்? தண்ணி தானே? தண்ணி கொடுத்தா சென்று விடுங்க. உட்காருங்க. இளவரசர் தாகத்தோடு வந்திருக்கிறார். தண்ணீரை கொடுக்க போவதில்லை. மதுபணத்தை கலந்திருக்கு. இதை கொடுத்து எப்படியாவது எமசப்படுத்தணும். இளவரசர் தண்ணி வந்துருச்சு. நீரான ஒன்னாவே வந்தோம். எனக்கு எவ்வளவு தண்ணீர் தாக இருக்குமோ அதே தாகம் உனக்கு இருக்கும். எனக்கு இல்ல. குடி. நான் சாப்பிடுறது இல்ல. இல்லங்க, சாப்பிடுறதுன்னா விட்டு போயா. இன்னைக்கு ஓசி நீ வாங்கி கொடுத்து வாயில விட்டு நாளைக்கு இதே நேரத்துக்கு நாக்கு தமனமானணும். நான் இன்னொருத்த பின்னால குடிச்சு நீ தேவையா? இது இறைவன் எது கொடுத்தானோ வாழ்க்கையில் நிரந்தரமா அதுவே இருந்தா போதும். பேராசை என்பது எல்லாருக்கும் பெரும் நஷ்டம். ஏன் சாப்பிடும்? நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீ எதுக்குன்னு சொல்லிட்டாலும் சாப்பிட்டு வாப்பலாம். உன்னை பார்க்க எனக்கு வயிறு வலிக்கும். எவன் சொன்னா இதா இன்னொருத்தர பார்க்க பெரியவங்க சொன்னாங்க. எங்க பக்கத்துல நம்ம பங்கு கேட்க இன்னொருத்தர் சொன்னாது சும்மா பொருள் எது சாப்பிட்டாது. கொஞ்ச நேரத்துக்கு நீங்களே இருந்தீங்க. நானே இருந்தப்பா. உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும்.
கரெக்டா இருக்குமா? ஓ சரி கஷ்டம். ஏய் சொல்லு குடிப்பேன். ஏய், போடா. போனா போகட்டும், ஏதோ கொடுத்தா குடிச்சிட்டு போட்டு குடிங்க. சாப்பிட்டு போற போடா. சொம்பு கொடுங்க சீக்கிரம். ரொம்ப வேணும். ஆமா. கொடுக்குறேன் இருங்க. என்னாச்சு? ஏய் இன்னும் ஒரு மாதிரியா வாசனை வருது. அது கழுவாத மோசம் பாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? ஆகமா தெரியல. சரி விடு. ஏய் சொம்பு எப்படி இருந்தா நமக்கு என்ன? தாகம் தேரணும். நமக்கு தேவை தாகம் தேவை. ஆமா. கண்ணை மூடி குடிச்சு. தயவு செய்து தண்ணி மட்டும் கண்ணை முடிக்கணும் குடிக்காத. நம்ம சாப்பிடுற ஒரு பொருளும் ஒவ்வொரு விதிமுறையோட சாப்பிடணும். பெரியவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இன்னைக்கு வரை நம்ம கடைபிடிச்ச ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஊர்ல நான் யாருக்கும் அணிப்படி மட்டும் நெஞ்சு நிமித்தி போற கூட சரி, பசிக்கிற நேரத்துல எந்த விதத்துல சாப்பிடணும்? முடிந்து தலை குஞ்சு சாப்பிடுறேன். ஏன் பசியை தீர்ப்பதற்கு உணவு கொடுத்த பூமாதேவிக்கு நன்றின்ற முறையில வாயளவுல வார்த்தையால சொல்லணும்னாலும் செய்கை முறையில தலை குனிஞ்சு சாப்பிடுறோம். தண்ணி எப்படி குடிக்கிறோம்? அண்ணாந்து ஏன் ஆகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் கொடுத்த வானத்திற்கு மேகத்திற்கு நன்றின்ற முறையில அதுக்கு சமர்ப்பணம் அதை வணங்கி அண்ணாந்து குடிக்கிறோம். கண்ணை மூடிக்கு நேர்த்தியமா குடிக்கிறோம். சருக்கு மட்டும்தான் கண்ணை மூடிக்கணும். காரணம் இருக்குது. சருக்கு சாப்பிடறப்ப நம்ம கண்ணை மூடுறோமே, அப்ப சருக்கு சொல்லுமா, என்ன குடிக்கும் போது நீ கண்ணை மூடிக்கின்னு குடிக்கிற, என்ன தொடர்ந்து குடிச்சிக்கினே இரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னால நீ சுத்தமா கண்ணை மூட போடான்னு மூக்கு சொல்லுங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்ட வரலாம் தூக்கம் வராத உனக்கு. உண்மையை சொன்னா யார் ஏத்துக்கிறா? நீ சாப்பிடலாம், நான் ஒரு ஆள் சாப்பிட்டு போறேன். ஏதந்தானி தந்தானி தனனா தந்தானி தந்தானி தனனா தந்தானி தந்தானி தனனா எங்க நிக்கிறோம் அங்கேதான் இருக்கிறோம். இங்கதான் இருக்கிற திரும்பி பாரு. எங்கடா போட்ட? பாகமா கோட்டை பிடி சுடு காட்டுறேன். எப்படி போறது? அங்க ஏன்டா போன? அது வேச திரும்பி சுடு. திரும்பிடுச்சா? சொம்ப விடு. சரி ரைட்டு வா போலாம். போ வா 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 வா. வெள்ள நீ போ. நீ வெள்ள நான் கருப்பு அதெல்லாம் சொல்லிக்கணும். பிரிவு தேவையில்லை. வந்தீங்க தாக்கத்துக்கு தண்ணி கொடுத்தாங்க சாப்பிட்டீங்க. இலவச தண்ணி கொடுப்பது ஒரு பால் சார்ஜும் கொடுத்தாங்க. அதையும் அர்த்தம் புறப்படு வா போ. நான் வெள்ள நீ போவேன். என்ன அப்படி தடமாடுறா? எனக்கு உண்மை செஞ்சாகணும். உண்மையா தெரிஞ்சாகணுமா? இல்ல ஒரு உண்மை செஞ்சா இருக்க வச்சு ஒரு உமா கே ரவிக்குமார் தான் வசந்தி ரொம்ப கேட்கணும். வேற என்ன? ஏன் பூமி ஷூட்டிங் நடக்குது? பூமியா ஏன் ஷூட்டிங் நடக்குது? கடகால் போட்டவன் சரியில்லை. எந்த கண்ணாடி போய் போட்டான் கடகால்? அவனை கொண்டாங்க செருப்பாலே மின்னு போறான் அந்த படம். அருமையான வாசனா. சரி வா நம்ம போலாம். என்னாட்ட போடா? லைட்லாம் சுட்டி மின்னாக்கு மின்னாக்குன்னு லைட்டு சுத்தது தப்பு கிடையாது. கம்மியாச்சு தூங்கினே சுற்றி தர வைக்க. லைட்டை சுட்டு ராஸ்கால். வா நம்ம புறப்படாம இனிமேல் ஊசா புரியும். இறைவனானவன் எழுத்தை யாரு மாற்றி அமைக்க முடியும்? ஆவட்டும். தாகம் தீர்ந்ததா? தாகம் தீர்ந்து விட்டது. நேரம் இல்லைங்க ஸ்டெடியா. நீ கொடுத்தது எனக்கு தாகம் தீர்ந்து விட்டது. பிறகு ஆனால் எனக்கு காமம் பிறந்தது. காமமா? கட்டியெடுத்து ஒரே ஒரு முத்தம் நீ எனக்கு கொடுக்க வேண்டும். என்னால முடியாது. முடியாது. ஐயோ அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. சரி நாளாகறி நீ எடுத்த உடனே ஒரு பெண்ணு கையில இப்படியே உன் விருப்பத்தை சொல்லுவீங்க. என்ன இருக்குதா இல்லையா உங்களுக்கு? கூடாது. ஏன்னா பெண்கள் மனசு நம்ம இடம் பிடிக்கணும்னாக்கா மத்தவங்க கண்ணுக்கு அவங்க அசிங்கமா இருந்தாலும் உன்னை விட உலகத்துல யாரும் அழகு கிடையாது. அவங்கள கவிதை பொய்யான வார்த்தையை சொன்னா கவிதையால வசப்படுத்தணும். புளிவி தள்ளமா? அதான் அதுக்கு பேர் தான் கவிதை. பொய் தாங்க கவிதை இல்லையா? அதுக்கு என்ன பண்றது? உனக்கு கவிதை தெரியுமா தெரியாதா? எனக்கு எங்கடா தெரியும்? நான் சொல்ற மாதிரி சொல்லு. நீ சொன்ன மாதிரி பொண்ணு கரெக்டா ஒண்ணு பின்னாலே சொல்றான். சொல்லட்டுமா? பெண்ணி பிச்சை எடுக்கிறா? பிச்சையா? கொஞ்சம் பெண்ணி
பெண்ணே, உனது முகமோ ஞாயிறு, உனது முகமோ ஞாயிறு, உனது கண்களோ திங்கள், உனது கண்களோ திங்கள், உன் உதடோ செவ்வாய், உன் புதடோ செவ்வாய், உனது கண்ணமோ புதன், உனது கண்ணமோ புதன், உனது மூக்கோ வியாழன், உனது மூக்கோ வியாழன், உனது பல்லு பத்தி பேசத்தே கேட்பாங்க. ஏன்னா ஜேசி பேரு கிளப்பி நிக்குது அது. சரி, உனது பல்லோ வெள்ளி, உனது பல்லோ வெள்ளி. மொத்தத்தில் நீ ஒரு சனி. நீ ஒரு சனி. நானா? இல்ல, சனி என்ன பண்ண தெரியுமா? இல்ல. சனி என்ன பண்ண தெரியுமா? முடிச்சுனா விடவே விடாது. உன்னுடைய பெயர் சகிலா. சகிலா. ஆமா. வேற ஷார்ட் நேம். உங்க பேர் என்ன? I am ladies and gentlemen சுண்டல்யா. சொண்டல. நான் சொண்டல. அச்சப்பட்டானே. இல்ல மூகல்யா சொன்னேன். பேரு? I am Mr. சுண்டல். ஓ, இன்னொரு ஒருத்தர் சொண்டல்யா. பேருக்கு ஏத்த உருவத்துக்கு ஏத்த பேர், அரும்பு மீசை, குடும்ப பார்வை, ரொம்ப பொருத்தமா தான் பேர் வச்சிருக்கிறாங்க. சரி, நேராக நான் வரேங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பேர் நான் கிடையாதுங்க. ஆமா, 5 வயசு ஆம்பளை பிள்ளைங்க தெருவில் நடந்து வந்தா கூட தலை நிமிந்து பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி குடும்பத்து கோயில்ல தான் இருக்கிறீங்களா எம்மா? நீங்களா கோயில்ல தான் இருக்கிறீங்களா? ஏய், அவன் கோயில் இல்லடா, இப்பதான் ஊர்வலம் போயண்டங்கடா. சரிங்களா? ஐயோ, தொடாதீங்க. ஏன் பழக்கம் இல்லை. ஏய். HIV பாசிட்டிவ் ஆயிடுது. தொடாத. பழக்கவில்லை என்றால் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். வா, நான் உன்னை காதலிக்கிறேன். இத பாருங்க, உங்களை பார்த்ததும் எனக்கு ஆசை இருக்குதா? இருக்கத்தான் செய்யும். இல்லன்னு சொல்ல முடியுமா? ஆ. இருந்தாலும் மனசுல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ மேரேஜ். புரியல. கல்யாணம் ஆகல. சத்தியமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் கட்டிக்கிற கல்யாணம். ஆகட்டுமே.
கொடி சிந்தனி என்னங்க 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 மாட்டேன். ஐயோ என்னங்க யாராவது பார்த்து வாங்க பார்க்கட்டும் விடு. வேண்டாம் விடு. போதும் ஆஹா. சொல்றது கேளுங்க எனக்கு போதாது. ஐயோ பொழுது விடுத்துச்சுங்க விடுங்க விடுங்க கல் சாத்து. ஆ, ஏய், நம்ம இனிமேல் இந்த உலகத்தில் யாராலையும் பிரிக்கவே முடியாது. அப்படியா நாம் இருவரும் இப்படியே வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமாங்க ஆனால் உன்னை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறான். ஆமா ஆனால் பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்ற பருவம், பருவத்திற்கேற்ற ஆடை, ஆடைக்கேற்ற ஆபரணம் இல்லையே. ஆபரணம் இல்லைன்னா ஏழப்பட்டது என்கிட்ட இருக்கு ஆபரணம் புன்னகை மட்டும்தான் இருக்குது, ஆனால் புன்னகை இல்லையே உனக்கு. ஆமா என்ன செய்வது? கவலை தேவையில்லை. சொல்லுங்க. இப்போதே புறப்படுகிறேன். ஆ, அரண்மனைக்கு செல்கிறேன். சென்று. என் மனைவி இருக்கிறார் சீதன். என்னது? மனைவியா? தண்ணி கொடுத்தமா வீட்டுக்கு போய் படுத்தமா இருந்திருப்பேன். இப்படி என் கூட சந்தோஷமா இருந்த பிறகு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. எனக்கு யார் வாழ்க்கை கொடுப்பாங்க? என் மனத்துல முடிக்காதீங்க. சரிங்களா? இவ்வளவு நேரம் பாக்கன பழக்கம் ஒரு கனவா நினைச்சு வந்துடுறேன். என் முகத்துல முடிக்காதீங்க. என்ன திருமணம் மட்டும்தான் முடிந்தது. ஆனால் இன்னும் முதலிரவு சாட்சி முகூர்த்தம் நடக்கவே இல்லை. எங்கள் இருவர். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். நிஜமாவா? நிஜமாகத்தான். திருமணம் மட்டும்தான் நடந்தது. ஆமா. ஆனா முதலில் நடக்கிறேன். நகரம் வந்தேன். அங்குதான் உன்னை சந்தித்தேன். பெண் சுகம் என்றால் என்னவென்று உன்னிடத்தில் தான் அனுபவித்தேன். சரிங்க, நான் ஏதாவது கோபமா பேசிருந்தா மன்னிச்சுடுங்க. சரி, சரிங்களா? இதோ பாருங்க, இனிமேல என்னை விட்டு நீங்க ஒரு அடி கூட நான் வரக்கூடாது. விட மாட்டேன். ஒரு அடி நான் வந்தா கூட மறுநொடி நான் தூக்கில தொங்கிடுவேன். நீ செத்தா நானும் செத்துருவேன். வேண்டாங்க. இத பாருங்க, வாழ வேண்டிய வயசுல இருந்து வாழ்ந்துட்டு போனோம். எதுக்காக சாகணும்? நீங்க போயிட்டா சொல்றேன். நீங்க போக மாட்டீங்கல்ல? போகவே மாட்டேன். என் கூடவே தான் இருக்கணும். ஆமா. பொண்ணு பொருளை காவல கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுங்க. அவளை தேவையில்லை. முதல்ல நடக்கவே வருத்தப்படாது. நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் நமக்கு முதல்ல பாடி பால் சாப்பிடலாம்.